இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க எதிரி பாலினத்தவரிடம் என்ன விரும்புவாங்க? இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க இவங்க செஞ்ச உதவிய, இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை அந்த எதிர்ப்பாளினத்தோர் மெச்சணுமா. நீங்க ரொம்ப அருமையா உதவி பண்ணீங்க, உங்களோட புத்திசாலித்தனம் ரொம்ப பாராட்ட வேண்டும், இது ரெண்டும் அவங்க மெச்சணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க செஞ்ச உதவியும் இவங்க புத்திசாலித்தனத்தை எதிர்ப்பாளினத்தோர் மெச்சணும் அப்படிங்கிற குணம் உள்ளவங்க. சரி, அது நினைக்கிறீங்க, வாஸ்தவம் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க பழகுறீங்க இல்லையா எதிர்ப்பாளர், அவங்க கிட்ட வந்து நீங்க அதே மாதிரி உதவியும் அவங்க புத்திசாலித்தனத்தையும் அவங்களோட அழகையும் நீங்க மெச்சக்கூடிய நபரா? நிச்சயமா இல்ல. நீங்க அது மாதிரி எதிர்ப்பாளர் மெச்சக்கூடிய நபரே இல்ல. நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை நீங்க மத்தவங்க செய்ய மாட்டீங்க. இதான் உங்களோட ஸ்பெஷல் குணம். நீங்க மத்தவங்க இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை மத்தவங்களுக்கு நீங்க செய்ய மாட்டீங்க. அவங்க எவ்வளவு ஒரு அழகா இருந்தாலும் அழகை பாராட்டுறதோ அது மெச்சுறதோ அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, காதல்ல வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க என்னதான் செய்யணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எதிர்ப்பாளத்தோட பழகும் போது அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் அவங்க அழகையும் புகழணும். அவங்ககிட்ட நீங்க வந்து பழக விரும்புறீங்க அப்படிங்கறத வந்து வெளிப்படையா அவங்ககிட்ட சொல்லணும். முழுமையா சொல்ல மாட்டீங்க, அதை முழுமையா தெரியும். அவங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஷனா இருக்கு, உண்மையிலேயே நம்மள வந்து லவ் பண்றாரா, உண்மையிலேயே நம்மள விரும்புறா இல்லைன்னா அவங்க கன்ஃபியூஷனா மண்டை பிச்சுக்கும். நீங்க வந்து நீங்க அவங்ககிட்ட பழக விரும்புறதை வெளிப்படையா சொல்லணும். ஆனா அது மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த குணத்தை நீங்க கத்துக்கணும்.